இலங்கையில பரவுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிற இதுவரைக்கும் என்னன்னு சொல்லியே கண்டுபிடிக்கப்படாத ஒரு விதமான வைரஸ் காரணம் அந்த வைரஸ் பரவக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறதுக்காக 4 பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் 4 பாடசாலைகளுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தியை நாங்கள் இன்றைக்கு கேள்விப்படுற அதே சந்தர்ப்பத்தில் சர்வதேச ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கிறது ஹண்டா வைரஸ். அண்டீஸ் ஹண்டா வைரஸ் சொல்லப்படுறது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. 150க்கும் அதிகமான பயணிகளோட 150க்கும் அதிகமான நபர்களோட பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒரு கப்பலில் பரவி கொண்டிருக்கிற வைரஸ். அந்த கப்பல் இப்போ ஸ்பெயின் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கு. அந்த கப்பலில் பயணம் செய்தவர்கள் இந்த வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கலாம்னு சொல்லி சந்தேகிக்கப்பட்ட நபர்கள் ஏற்கனவே அந்த கப்பல்ல இருந்து இறங்கி வேறு நாடுகளுக்கும் பயணம் செய்திருக்கிறாங்கன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அந்த நபர்கள் எங்க போயிருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கும் எந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் சொல்லி தேடுறதுக்கு இப்போ உலக சுகாதார ஸ்தாபனம் பல நாடுகளோடையும் சேர்ந்து செயல்படுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு உலக சுகாதார ஸ்தாபனம் இந்த ஹண்டா வைரஸ் சம்பந்தமா ஒரு விசேடமான ஊடக சந்திப்பையும் கூட நடத்தியிருந்தது. ஒரு கப்பல்ல ஒரு மர்மமான வைரஸ் பரவுது, அதுக்கு பிறகு ஹண்டா வைரஸ்ன்றது உறுதி செய்யப்படுது. ஒட்டுமொத்த உலகத்தையும் முழுக்கி போடுற மாதிரியான ஒரு தலைப்பு செய்தியா இது மாறி இருக்கு. எல்லாருக்கும் நினைவு வர்றது, எல்லாரும் இந்த சந்தர்ப்பத்தில் பயப்பட போறது கொரோனா மாதிரியான ஒரு நிலைமையை நாங்கள் எதிர்நோக்க போறோமான்றது. சமூக ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாவில் பேசப்படுற மிக பிரதானமான ஒரு விஷயமா மாறி இருக்கிறது இந்த ஹண்டா வைரஸ் தான். ஆனா ஹண்டா வைரஸுக்கும் இலங்கைக்கும் இடையில இப்ப பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கிற சம்பவத்துக்கும் இடையில நேரடியான தொடர்புகள் இருக்கான்றது 100% இதுவரைக்கும் தெரியாது. ரெண்டும் வேற செய்திகள். ஆனால் இதுக்கு பின்னால சில நேரங்களில் இப்படி நடந்திருக்குமோ என்று சொல்லி ஒரு வீதம் சந்தேகப்படக்கூடிய ஒரு விஷயம் கூட இருக்கு. இதுவரைக்கும் எத்தனை பேர் தொற்றுக்குள்ளாகி இருக்கிறாங்க, எங்கிருந்து பரவ ஆரம்பிச்சதுன்ற எந்த விதமான தகவலும் இதுவரைக்கும் இலங்கையில் பெரிய அளவில் பேசப்பட்ட மாதிரி இல்லை. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறப்போகுதா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் 4 பாடசாலைகள் 2 நாட்களுக்கு மூடப்பட்டிருக்குன்றது ஒரு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத மர்மமான ஒரு நோய் தான் அதுக்கான காரணம் என்றதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பயப்பட வேண்டியிருக்கு. ஆனால் இது யாரையும் பயமுறுத்துறதுக்கான ஒரு வீடியோ கிடையாது. எல்லாரும் ஒரு தூர நோக்கத்தோட இல்லாட்டி இந்த மாதிரி நடக்கலாம் சொல்லி முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படுற வீடியோவா இதை நீங்க பாருங்க. யாரையும் பயமுறுத்துறது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஒரு பக்கம் தெனியாய பிரதேசத்தில் இந்த மாதிரியான நோய் காரணமா 4 பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கு என்ற செய்தியை இன்னைக்கு நாங்கள் கேள்விப்படுறோம். இன்னும் ஒரு பக்கம் சர்வதேச ஊடகங்கள் எடுத்து பார்க்குற நேரத்தில் ஹண்டா வைரஸ் தான் இன்னைக்கு பிரதானமான தலைப்பு செய்தியா மாறி இருக்கு. நேற்று முந்தின அதிகம் பேசப்பட்டிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா இதை பற்றின செய்திகள் வெளி இன்றைக்கு பிரேக்கிங் நியூஸா மாறி இருக்கு. உலக சுகாதார ஸ்தாபனம் விசேடமான ஒரு ஊடக சந்திப்பையும் இன்னைக்கு நடத்தி இருந்தது. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அர்ஜென்டினாவிலிருந்து ஒரு கப்பல் பயணத்தை ஆரம்பிச்சிருந்தது. இது உல்லாசமான அதிசொகுசு கப்பலும் கிடையாது. இதுல ஆய்வு நடவடிக்கைகளுக்கு சொல்லி பயணம் செய்யக்கூடிய விஞ்ஞானிகள், உல்லாச பயணிகள் ஒரு சிலர் இருப்பாங்க, புகைப்பட கலைஞர்கள் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 150 பேர் இந்த கப்பல்ல ஏறி இருக்கிறாங்க. அர்ஜென்டினாவினுடைய ஒரு தீவுல இருந்து இந்த கப்பலினுடைய பயணம் ஆரம்பிக்கப்படுது. கப்பல் அப்படியே பயணம் செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு தீவு கூட்டங்களுக்கும் பயணம் செய்யறது வளமையானது. ஒவ்வொரு இடங்களையும் நிப்பாட்டி இந்த கப்பல் பயணிச்சிருக்கு. ஏப்ரல் 11ஆம் தேதி கப்பல்ல இருந்த ஒரு நபர் மர்மமான முறையில் சுகையினம் அடைஞ்சதுக்கு பிறகு உயிரிழக்கிறார். அந்த நபர் நெதர்லாந்து பிரஜை என்றதும் இன்னைக்கு செய்திகள் உறுதிப்படுத்தி இருக்கிற ஒரு விஷயம். ஆனாலும் இவர் ஒரு வைரஸ் தொற்றுக்குள்ளாகி இருக்கிறார் என்றது அந்த சந்தர்ப்பத்தில் உறுதி செய்யப்படல. ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபர் சுகையினம் அடைஞ்சிருக்கிறார், உயிரிழந்திருக்கிறார் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. கப்பல் இருந்தவர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கு என்ற தகவல் அது வரைக்கும் தெரியாது. அதுக்கு பிறகு இவர் மரணம் அடைகிறார். அவருடைய மனைவி அவருடைய சடலத்தையும் எடுத்துக்கொண்டு இன்னும் ஒரு தீவுல இறங்கி இருக்கிறாங்க. இந்த கப்பல் தீவா பயணம் செய்யறது வளமையானது என்ற அடிப்படையில் கணவர் உயிரிழக்கிறார். கணவருடைய சடலத்தை எடுத்துக்கொண்டு மனைவி அவங்களும் நெதர்லாந்து பிரஜை என்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அவங்க ஒரு தீவுல இறங்குறாங்க. அந்த தீவுல இறங்கினதுக்கு பிறகு அங்க போதுமான சிகிச்சை அளிக்கிறதுக்கான வசதிகள் கிடையாது. என்னன்னு சொன்னா அவங்களும் சுகையினம் அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க இந்த தொற்றுக்குள்ளாகி இருக்கிறாங்கன்றது அது வரைக்கும் தெரியாது. அதுக்கு பிறகு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அவங்க மாற்றப்படுறாங்க. ஜோஹன்னஸ்பர்க்கு மாற்றப்பட்டதுக்கு பிறகுதான் உறுதி செய்யப்படுது ஏற்கனவே உயிரிழந்த கணவருடைய மனைவியும் இந்த தொற்றுக்குள்ளாகி இருக்கிறாங்க, ஹண்டா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி இருக்கிறாங்கன்றது உறுதி செய்யப்பட்டு கப்பலுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் கப்பல் ஏற்கனவே தொடர்ச்சியா பயணிச்சு கொண்டு இருந்தது. திரும்ப இந்த கப்பல்ல இருந்து ஏற்கனவே 2 பேர் உயிரிழக்கிறாங்க. முதலாவது ஒரு நபர், அவருடைய மனைவி ஜோஹன்னஸ்பர்க்ல வைத்தியசாலையில் உயிரிழக்கிறாங்க. கப்பல் தொடர்ச்சியா பயணம் செய்து கொண்டிருக்கு. சில நாட்கள் கடந்ததுக்கு பிறகு ஒரு ஜெர்மன் பிரஜையும் கப்பல்ல இருந்த நபரும் உயிரிழக்கிறார். அதுவும் ஒரு மர்மமான மரணமா பதிவாகி இருந்தது. அதுக்கு பிறகுதான் கப்பல் இருந்தவர்கள் சுதாகரிச்சு கொள்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு வைரஸ் தான் காரணம் என்ற
என்றது கப்பல் இருந்தவர்களுக்கும் தெரிய வருது. அதுக்கு பிறகு ஒரு பரபரப்பான செய்தியா பேசப்படுது. இந்த கப்பல்ல இன்னும் சிலர் வந்து ஹண்டா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி இருக்கிறாங்கன்றது உறுதி செய்யப்படுது. இது மட்டும் இதுல இருக்கிற அதிர்ச்சியான விஷயம் கிடையாது. அந்த கப்பல்ல தொற்றுக்குள்ளாகி இருக்கிறவர்கள் முகக்கவசங்களை அணிய சொல்லியும் பாதுகாப்பு அங்கிகளை, இந்த PPE என்று சொல்லப்படுற பாதுகாப்பு அங்கிகளை அணியணும் சொல்லியும் கோவிட் காலகட்டத்தில் எப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்ததோ அதே மாதிரியான இறுக்கமான நடைமுறைகள் வந்து அந்த கப்பல்லையும் பின்பற்றப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு சில நாடுகளினுடைய உதவியோட இந்த கப்பல்ல இருந்த நோய் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கிற வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கிற 5 பேர் வந்து 5 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகு அதுல ஒரு சிலர் ஏர்லிஃப்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. விமானம் அனுப்பப்பட்டு கப்பல்ல இருந்த நபர்கள் விமானத்தில் ஏற்றப்பட்டு சில வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு தொடர்ச்சியான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வருது. மிகப்பெரிய ஒரு விஷயமா சர்வதேச அளவில் இது வந்து மாறி இருக்கு. இன்னைக்கு இந்த கப்பல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அர்ஜென்டினாவில் இருந்து பயணத்தை ஆரம்பிச்சது ஸ்பெயினுடைய ஒரு தீவை போய் சேரும் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அங்க போனதுக்கு பிறகு அதில் இருக்கிறவர்கள் இறக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட இருக்கிறாங்க. இந்த தொற்று உறுதி செய்யப்படாத நபர்கள் உடனடியாகவே அவர்களுடைய நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவாங்கன்னு சொல்லி ஸ்பெயின் அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. ஆனால் ஸ்பெயினுக்குள்ளேயும் ஒரு சர்ச்சை நடிச்சு கொண்டிருக்குன்னு சொன்னா இந்த தீவை நோக்கி இந்த கப்பல் பயணம் செய்து கொண்டிருக்கு. ஒரு தீவை நோக்கி இந்த கப்பல் பயணம் செய்து கொண்டிருக்கு. அந்த தீவுக்கு சொந்தமான ஒரு பிராந்திய அரசாங்கம் ஒன்று இருக்கு. இப்போ எங்க நாட்டில் மாகாண சபைகள் இருக்கிற மாதிரி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு மத்திய அரசாங்கம்னு சொல்லி இருக்கிற மாதிரி ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராந்திய அரசாங்கம் இருக்கு. பிராந்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்குன்னு சொன்னா இந்த கப்பலை நாங்கள் கடைசி வரைக்கும் பொறுப்பேற்க கூடாது, இது வந்து எங்களுடைய நாட்டு மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்த முடியும் என்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஸ்பெயினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய பதில் என்னன்னு சொன்னா இது சர்வதேச சட்டத்துக்கு அமைய எடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானம், இது மட்டும் கிடையாது, கைவிட முடியாது. 150 பேர் கப்பல் இருக்கிறாங்க, கப்பல் அப்படியே கைவிட முடியாது, யாராவது பொறுப்பேற்க வேண்டியிருக்கும், நாங்கள் பொறுப்பேற்க போறோம், அதில் இருக்கிறவர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்படும், இது சர்வதேச சட்டத்துக்கு அமைய மட்டும் கிடையாது, மனிதாபிமான ரீதியிலேயும் எடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானம் என்ற மாதிரி ஸ்பெயினுடைய மத்திய அரசாங்கம் வந்து அதுக்கான ஒரு தெளிவுபடுத்தல கொடுத்திருக்கு. தொற்று உறுதி செய்யப்படாத நபர்கள் தங்களுடைய நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. இன்னைக்கு உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய ஊடக சந்திப்பில் கேட்கப்பட்டிருந்தது, தொற்று உறுதி செய்யப்படாட்டியும் எப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் விமானத்தில் ஏற்றப்படுற சந்தர்ப்பத்தில் சொல்லி சொன்னா சில நேரங்களில் இப்போதைக்கு எந்த விதமான அறிகுறிகளும் இல்லாட்டியும் சில நேரங்களில் உள்ளுக்குள்ளேயே அந்த வைரஸ் இருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கான நடைமுறைகள் வந்து பிறகு அறிவிக்கப்படும் என்ற மாதிரி உலக சுகாதார ஸ்தாபனம் இன்னைக்கு அறிவிச்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இப்போ ஹண்டா வைரஸ் சொல்லி நாங்கள் கேள்விப்படுறதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் கேள்விப்படுறது புதுசா இருந்தாலும் இது புதுசா உருவாகி இருக்கிற ஒரு வைரஸ் கிடையாது. எப்படி கோவிட் காலகட்டத்திலேயும் வேற வேற வேரியன்ட் சம்பந்தமா பேசப்பட்டிருந்தது, கொரோனான்றது சம்பந்தமா பேசப்பட்டிருந்தது, கோவிட் என்ற மாதிரி வேற வேற பேர்களையும் அதுக்கு பிறகு வேற வேற வேரியன்ட் சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி இந்த ஹண்டா வைரஸை பொறுத்த வரைக்கும் கூட இதுக்கு முதல்ல கொரிய யுத்தம் நடந்த காலகட்டத்தில் கொரிய ராணுவத்தின் மத்தியில் பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பிறகு அண்மைய வரலாற்றில் வந்து அர்ஜென்டினாவில் ஒரு குக்கிராமத்தில் 11 பேர் உயிரிழந்திருக்கிற சம்பவம் பதிவாகி இருக்கு. இந்த கப்பல்ல ஆரம்பத்தில் 2 பேர் உயிரிழந்தாங்க சொல்லி சொல்லப்பட்டிருந்தது தானே, அந்த 2 பேரும் வந்து அர்ஜென்டினாவுக்கு பறவைகள் பார்க்கறதுக்கு போயிருக்கிற நபர்கள் அந்த பறவைகள் சரணாலயத்தில் வந்து இந்த வைரஸை பரப்பக்கூடிய எலிகள் நடமாட்டம் இருக்கின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அங்கிருந்து தான் இதை பரவி இருக்கலாம் என்ற மாதிரி சந்தேகிக்கப்படுது. சொன்னா எலிகள் மூலமா பரவக்கூடிய வைரஸ் என்றது ஏற்கனவே ஆய்வுகள்ல நிரூபிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இதுல இருக்கிற ஆபத்தான 2 விஷயங்கள் என்னன்னு சொன்னா, முதல்ல வந்து எலிகள் மூலமா பரவக்கூடியதுன்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இப்ப முதல் தடவையா வந்து மனிதர்களுக்கும் இடையில பரவ ஆரம்பிச்சிருக்கின்றதுதானே இதுல இருக்கிற ஒரு ஆபத்தான விஷயம். இப்ப ஹண்டா வைரஸ் சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டிஸ் ஹண்டா வைரஸ் சொல்லப்பட்ட ஒரு விதமான வேரியன்ட் இது வந்து மனிதர்களுக்கும் இடையில பரவுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிற முதலாவது சந்தர்ப்பம் இதுதான் என்றதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிற ஒரு சம்பவமா மாறி இருக்கு. இன்னும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த கப்பல்ல பயணம் செய்திருக்கிற நபர்கள் ஏற்கனவே சில இடங்கள்ல வந்து தீவுகள்ல இறங்கி இருக்கிறாங்க, வேற நாடுகளுக்கும் அவங்க பயணம் செய்திருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் இது மனிதர்களுக்கு வேற நபர்களுக்கு பரவி இருக்கலாமா என்ற மாதிரியான ஒரு சந்தேகம் கூட இருக்கு. பிரிட்டனுக்கு பயணம் செய்திருக்கிற பிரிட்டன் பிரஜைகள் 2 பேர் வந்து பிரிட்டனுக்கு திரும்பி இருக்கிறத சொல்லப்படுது. அந்த 2 பேரும் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. கோவிட் காலகட்டங்களில் நாங்கள் கேள்விப்பட்ட மாதிரி ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க என்ற செய்தி உறுதி செய்யப்பட்டிருக்கு. சுவிட்சர்லாந்து சேர்ந்திருக்கிற ஒரு கணவன் மனைவி பயணம் செய்து சுவிட்சர்லாந்துக்கு திரும்பி இருக்கிறாங்க. சூரிச்சுக்கு வந்து அந்த கணவர் பயணம் செய்து சொல்லியிருக்கிறார், ஹாஸ்பிட்டலுக்கு போன சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கிறார், எனக்கு சில நோய் அறிகுறிகள் இருக்கு, கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். அங்க மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டதுக்கு பிறகு அவருக்கு இந்த ஹண்டா வைரஸ் இருக்குன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு, சிகிச்சைகள் கொடுக்கப்படுது. அவருடைய மனைவி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்றதும் இன்றைக்கு சர்வதேச ஊடகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான செய்தியா மாறி இருக்கு. கோவிட் அறிகுறி மாதிரியான சில அறிகுறிகள் தான் இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் இருக்கு. இந்த வைரஸுக்கும் கூட சிகிச்சை அளிக்கிறதுக்கான நேரடியான இதுதான் சிகிச்சைன்னு சொல்லி எந்த விதமான வேக்சினும் கிடையாது, சிகிச்சை முறையும் கிடையாது. நோய் அறிகுறிகளுக்கான சிகிச்சை மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு. காய்ச்சல், பழமையா சொல்லப்படுற மாதிரி மூட்டு வலி, முதுகு வலி, தலைவலி, இந்த மாதிரியான நோய் அறிகுறி
அறிகுறிகள் இருக்கிற நபர்கள் வந்து இந்த தொற்றுக்குள்ளாகி இருக்கிற நபர்கள் என்ற மாதிரி இந்த கப்பலில் இருக்கிறவர்களுக்கு அப்படியான அறிகுறிகள் இருக்கலாம் என்ற மாதிரி சொல்லப்படுது. மருத்துவ பரிசோதனைகளையும் அது வந்து உறுதி செய்யப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதில் இருக்கிற ஆபத்தான விஷயங்கள் என்னன்னு சொன்னா, அந்த கப்பலில் இருக்கிற நபர்கள் ஏற்கனவே வேறு இடங்களில் இறங்கி பயணம் செய்திருக்கிறாங்க என்றதும், அவர்களை தேடி எந்தெந்த நாடுகளினுடைய பிரஜைகள் எங்கெல்லாம் பயணம் செய்திருக்கிறாங்கன்றதை தேடுறதுக்கும் உலக சுகாதார ஸ்தாபனம் வந்து அந்தந்த நாடுகளோட சேர்ந்து இப்போ ஒரு தீவிரமான நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கு. இந்த கப்பல்ல இருந்து வைரஸ் வந்து பரவி இருக்கலாமா பரவலாமா என்றதுதான் எல்லார் மத்தியிலையும் பேசுபொருளா இருக்கிற ஒரு விஷயம். இலங்கையில இன்றைக்கு பேசப்படுற சம்பவத்துக்கும் இதுக்கும் இடையில இதுவரைக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அங்க நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் எப்படியான நோய் பரவுறதுக்கு ஆரம்பிச்சிருக்குன்றதும் இதுவரைக்கும் உறுதி செய்யப்படலை. ஆனா இது வந்து ஒரு வதந்தி என்ற அடிப்படையிலையோ இல்லாட்டி யாரையும் பயமுறுத்தணும் என்றதோ என்னுடைய நோக்கம் கிடையாது. அந்த கப்பல்ல இருந்து இறங்கி இருக்கிற நபர்கள் எங்கேயாவது பயணம் செய்து ஏதாவது ஒரு விதத்துல இலங்கையில சம்பந்தப்பட்டிருக்குமா என்ற சந்தேகத்தையும் வந்து முன்வைக்க வேண்டியிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் இந்த ஹண்டா வைரஸை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலையும் இந்த வைரஸ் சம்பந்தமான சில பதிவுகள் இருக்கு. 1980ஆம் ஆண்டு காலகட்டத்தில் வந்து இலங்கையில கண்டி பிரதேசத்துல ஹண்டா வைரஸ் பரவி இருந்தது என்றதுக்கான சில குறிப்புகள் இருக்கு என்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எடுத்து வாசிக்கிற நேரத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் கூட ஹண்டா வைரஸ் என்றது புதுசு கிடையாது, ஏற்கனவே பரவி இருக்கிறது. ஆனா இப்ப பரவி கொண்டிருக்கிறது ஹண்டா வைரஸ் தானா என்றது இது வரைக்கும் தெரியாது. ஆனா தினியாய பிரதேசத்துல 4 பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கு, 2 நாட்களுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்குன்றது கொஞ்சம் பெரிய செய்தியா பார்க்க வேண்டியிருக்கு. அதே நாடுல வந்து சர்வதேச ரீதியில வந்து ஹண்டா வைரஸ் சம்பந்தமா நாங்கள் கேள்விப்படுற சந்தர்ப்பத்துல எதுவும் சம்பந்தம் இருக்குமோ சொல்லியும் பயப்பட வேண்டியிருக்கு, கொஞ்சம் சந்தேகப்பட வேண்டியிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் அது உறுதி செய்யப்படலை. என்ன நடக்க போகுது என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அந்த கப்பல் ஸ்பெயின் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கு. நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.